ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விகே அட்வைஸ். டுடே டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்து பாரிஸுக்கு மைக்ரேட் ஆகுறீங்க. அதாவது உங்களோட ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களோட லைஃப் வந்து நியூவாக ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக வேறு நாடுகளில் போயிட்டு ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இப்போ இருக்கிற கண்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக என்னென்னா மேரேஜ் பண்ணி அப்ராட் அப்படி போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாரிஸுக்கு மைக்ரேட் ஆகும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற 5 ப்ராப்ளம்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 5 ப்ராப்ளம்ஸ் வந்து பாரிஸில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க, நீங்கள் அதை கிளியர் பண்ணிவிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா யூ கேன் சர்வைவ் வெல். ஸோ அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து லாங்குவேஜ். எஸ், அதாவது நீங்கள் உங்கள் நாட்டில், அதாவது இந்தியா ஒரு ஸ்ரீலங்கா அந்த நாடுகளில் வந்து மெயினானது வந்து அவங்களோட தாய்மொழி, அதாவது எதுவாக வேணால் இருக்கலாம். தமிழ் பேசுகிறவங்க வந்து தமிழ், செகண்டரியாக இங்கிலீஷுக்கு போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலான எல்லா இதுலேயும் வந்து இங்கிலீஷ் வந்து செகண்டரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். நம்ம அங்கே வந்து பேசும்போது வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமெரிக்கா அண்ட் யூகே அப்படின்ற நாடுகள்ன்ற பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே. இந்தியாவிலையும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி இங்கிலீஷ் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ ஒரு ஃபெமிலியராக பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ், அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, தாய்மொழிக்கு நிகரான ஒரு லாங்குவேஜ்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் நமக்கு யூகே, கனடா அந்த மாதிரி நீங்கள் குடியேறும்போது லாங்குவேஜ் வந்து நாட் இம்பார்ட்டன்ட். பட் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இதனாலேயே உங்களுக்கு 50% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். பட் நீங்கள் யூரோப் மாதிரியான கண்ட்ரிக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்கன்னா லாங்குவேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அதுவும் நீங்கள் ஃப்ரான்ஸில் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் வந்து மஸ்ட் பி லேர்ன் ஃப்ரெஞ்ச். ஏன்னா நீங்கள் உங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கே நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் கேட்க முடியாது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்றத நீங்கள் கேட்குறதுக்கே நீங்கள் ஃப்ரெஞ்சில் தான் கேட்டாங்க அவங்கக்கிட்ட. ஸோ யூ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச். உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து லேர்ன் பண்ணணும். உங்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவே நீங்கள் கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காகவோ, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஸ்டாரண்ட் அண்ட் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட ஒரு சின்ன தேவைக்காகவோ, இப்போ எப்படி சொல்கிறது, யாருமே கூட இல்லை, நீங்கள் சோலோவாக இருக்கீங்க அப்படின்னா, பட் யூ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச் மேன். இங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து பேசுவாங்க, பட் இட்ஸ் அ ரேர். அஃபிஷியலாக இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து அஃபிஷியலாக நீங்கள் வந்து பதிஞ்சு எல்லாம் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அஃபிஷியலான கவர்மெண்ட் பிளேஸில் மட்டும்தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. பட் மோஸ்ட்டாகவே அவங்க இங்கிலீஷ் பேசுகிறதையே தவிர்த்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃப்ரெஞ்சிலேயே தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கற்றுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் யூரோப்பில் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், யூ வாண்ட் டு ஃபேஸ் இட் ஒர்க். எஸ், நீங்கள் வந்துடுவீங்க, அங்கேருந்து வந்துட்டீங்க. பட் சில பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. பட் இங்கே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக தேடியாகணும். அதாவது இங்கே ஒர்க் வந்து நிரந்தரமாகவே இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரீமில் வந்துட்டுருப்பீங்க. பட் இங்கே வந்து அந்த ட்ரீம் நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்காது. ஃபுல்லாக அடித்து உடச்சி நீங்கள் ஒரு கனவோடு வருவீங்கள்ல, அந்த கனவே அடித்து உடச்சி அப்படியே உட்கார வச்சிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒர்க் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கிற வேலையை தான் நம்ம வந்து நமக்கேற்ற மாதிரி தக்க வச்சுக்கணும். ஸோ ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த ஒர்க்காக இருந்தாலும், பெரும்பாலான தமிழர்கள் வந்து இங்கே வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ அதாவது எபிசரி, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரியான கடைகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக இப்போ எப்படி சொல்ல, அதுக்கு வந்து முன் அனுபவம் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக அதுக்கு வந்து இப்போ நீங்கள் கேஷியராக வேலை பண்ணுறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஓரளவு கஸ்டமர் ரிசீவ் பண்ணி அவங்கள காமா பீஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணுற வரைக்கும் போது உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மற்றபடி நீங்கள் அந்த தூக்கி அடுக்கி வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தேவையே கிடையாது. பட் வேலைன்றது வந்து இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கவர்மெண்ட் என்ன தான் கொஞ்சம் காசு ஃபஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வரும்போது 400 ரூபா சொச்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது ஓரளவுக்கு கட் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ
இப்போ போக போகவே இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இந்த வேலைக்கு தான் போவேன், இந்த வேலை தான் செய்வேன் அப்படின்னு இல்லாமல் கிடைக்கிற வேலையை நமக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இருக்கிற வேலையை நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிடணும். இங்கே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அதான் ஒர்க் பொறுத்த வரைக்குமே. ஓகே, லாங்குவேஜ் ஓகே, ஒர்க் ஓகே. தேர்டு வந்து ஹோம். நீங்கள் வந்து இங்கே வந்து செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இப்போ மைக்ரேட் ஆகி வர்றவங்க எல்லாமே எப்படி சொல்கிறது, இப்போ பசங்களை பொறுத்த வரைக்குமே எப்படியும் தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 பேரோ 4 பேரோ அப்படி சேர்ந்து தான் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த சூழ்நிலையில் இப்போ எப்படி சொல்கிறது, வேறு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்களோட மைண்ட் மாறுறதுக்கான நிறைய இது இருக்கும். பட் நீங்கள் நினச்சதை பண்ண முடியாது, ஒரு ஃப்ரீடம் இருக்காது. பட் இங்கே ரூம் ரெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. பட் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரே ரூமில் 10க்கு 10 ரூம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 10க்கு 10 ரூம்லேயே ஒரு 10-15 பேர் ஒன்றா இருந்த காலகட்டமெல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு 5 பேர் வந்து ஒரே ரூமில் வந்து இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஷேர் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. பட் இல்லை நீங்கள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக ஒரு ரூமில் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இங்கே. ஸோ அதையும் நம்ம பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். பட் பிகினர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பிகினராக வர்றீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அட்வைஸ், நீங்கள் வந்து இப்படி ஷேர் பண்ணி இருக்கிறது வந்து ரொம்ப பெட்டர். யூ கேன் சேவ் த மனி. லாங்குவேஜ் ஓகே, ஒர்க் ஓகே, அண்ட் ஹோம் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொன்று இருக்குது, அதுதான் பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அதாவது நீங்கள் ஒரு ட்ரீமில் வரீங்களே, பாரிஸுக்கு போகிறோம், நாங்கள் இப்படி இருக்க போகிறோம் அப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வரீங்க. பட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இங்கே அது மாதிரி இருக்கவே இருக்காது. அதாவது நம்ம ஒரு ட்ரீமில் வந்துட்டுருப்போம். ஸோ அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகிடும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்காது. அது வந்து ரொம்ப 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 நமக்கு ஒரு ஃபஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். செகண்ட் டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து ஊரில் இருந்திருப்போம். இந்தியாவிலையும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி, நம்ம ஒரு ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டில் நம்ம வந்து வாழ்ந்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் எப்படியோ இருந்திருப்போம். பட் இங்கே வந்து நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு ஆகி உங்களோட ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களோட தேவையை பார்த்துக்கிறதுக்கே நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்களாகவே தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ அதனாலேயே பாதி வந்து ஹோம் சிக் வந்துடும். நீங்கள் அங்கெல்லாம் எப்படி இருந்தீங்க, நீங்கள் இங்கே வந்து நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து போராடி வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆகிடும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி, பட் நம்ம அங்கே அப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் சுற்றிட்டு இருந்தோம், இவ்வளோ என்ஜாய் பண்ணோம், பட் இங்கே எதுவுமே பண்ண முடியலை. ஒர்க் போகிறோம், வர்றோம், தூங்குகிறோம், எழும்புகிறோம், திரும்பி ஒர்க் போகிறோம், வர்றோம், தூங்குகிறோம், எழும்பி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆகிடும். ஒரு மிஷின் வாழ்க்கை ரொட்டீனாக போய்கிட்டே இருக்கும். நீங்களாவே இல்லை ஓகே எனக்கு வந்து இன்றைக்கி போக முடியாது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். ஏன்னா உங்களோட ஒரு தேவை இருக்குது. யாருமே இங்கே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, மேபி தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க 1 நாள் 2 நாள் ஓகே. பட் தொடர்ந்துனா நம்ம அது நீங்களாகவே புஷ் பண்ணி தான் ஆகணும். அது வேறு வழியே இல்லை. பட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் சிக் வந்தே தான் தீரும். அதெல்லாம் நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, இங்கே வந்து எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். முடிஞ்ச அளவு உங்களை நீங்களே பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு சொடக்கு போட்டால் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள், துணி தைக்கிறதுக்கு ஒரு ஆள், சாப்பிட்ட கோப்பை கழுவுறதுக்கு ஒரு ஆள், அதாவது சாப்பிட்ட தட்டு கழுவுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் அதே நீங்கள் இங்கே வரும்போது உங்களோட ஃபுல் அதாவது டாப் டு பாட்டம் நீங்கள் உங்களை வந்து மேனேஜ் பண்ணணும். நீங்கள் தான் உங்களை வந்து பார்த்துக்கணும். ஸோ அதில் ஒன்று தான் ஹெல்த். பட் நீங்கள் ஹெல்த்தில் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கடந்து தாண்டி வர்றதுக்குள்ளேயே பல மாதங்கள் மேபி பல வருஷங்கள் கூட ஓடி இருக்கலாம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே பாரிஸுக்கு வந்து மைக்ரேட் ஆக போகிறீங்க, இங்கே தான் வாழ போகிறீங்க அப்படின்னு டிசிஷன் எடுத்ததுக்கு பிறகு உங்களோட இமிக்ரெண்ட் அதாவது உங்களோட ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸை வந்து ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். பிகாஸ் அது வந்து ஒரு லெட்டர் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று பர்சனலாக என்னோடய அட்வைஸில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்று. ஸோ உங்களோட ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸை வந்து பி கேர்ஃபுல்லாக ரொம்ப
கவனமாக அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இங்கே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது என்னோட பர்சனல் அட்வைஸாக நான் இங்கே வந்து லேர்ன் பண்ண ஒரு சில அட்வைஸை நான் உங்களுக்கு தரேன். மெயினாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, லாங்குவேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மேன். யூ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச். அதாவது நீங்கள் பாரிஸ் மற்ற எந்த நாடுகள், அதாவது யூகே, அமெரிக்கா அந்த நாடுகளை விட யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே லாங்குவேஜ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குதிரை கொம்பு மாதிரி தான் இருக்கும். லாங்குவேஜ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இங்கே வந்து சில பேர், அதாவது இங்கே நான் ஃப்ரான்ஸுக்கு வரப்போகிறேன், இல்லை போர்ச்சுகலுக்கு வரப்போகிறேன், ஸ்விஸுக்கு வரப்போகிறேன், ஜெர்மனிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னவங்களே வந்துட்டு லாங்குவேஜ் என்னால் கற்றுக்க முடியலை, இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதாவது மற்ற எல்லா பிரச்சனையும் விட லாங்குவேஜுக்காகவே மற்ற நாடுகளை நோக்கி, இங்கிலீஷ் கண்ட்ரிகளை நோக்கி மைக்ரேட் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரான்ஸ் வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அங்கேருந்து வரும்போதே பேசிக் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு வர்றது ரொம்ப 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 பெனிஃபிட். ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் சீக்கிரமாக படித்து கற்றுக்கோங்க. செகண்ட் வந்து சேவ் மணி. இங்கே 5 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ₹1 அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சில டைமில் இங்கே வந்து எல்லாருமே மணி மைண்டடாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வந்த புதுசில் எனக்கு பர்சனலாக இங்கே வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, வந்து இறங்கி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட எதுக்கு எடுத்தாலும் காசு தான். நீங்கள் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் மூவ் பண்ணணுன்னா கூட இங்கே வந்து உங்கள்கிட்ட இருக்க காசு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர, ஓகே இவர் வந்திருக்காரு, இவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே இங்கே யோசிக்க மாட்டாங்க. மெயின் திங் காசு தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ இல்லாட்டியும் ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் யூ வாண்ட் டு சேவ் மணி. அதில் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருங்க. அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ₹5 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் ₹1 வந்து உங்களோட சேவிங்ஸுக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அது வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே வந்து ஒர்க்கும் நிரந்தரமாக இருக்காது. எப்போ உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகி, அதாவது எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு நீங்கள் தாங்கிட்டு இருப்பீங்க. ஓகே இந்த பிரச்சனை இருக்குது, அது வரைக்கும் நம்ம முடிச்சிட்ருக்கலாம், பல்ல கடிச்சிட்ருக்கலாம் அப்படின்னு. சில பேர் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க, அங்கே அந்த ஒய்ஃப் இருக்கும், குழந்தைங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்காக இங்கே எப்படி சொல்கிறது, ஒர்க் போயிட்டாங்கன்னா அங்கே ப்ரெஷர் இருக்கும், திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அதை சடனாக விட்டுட்டு இன்னொரு வீடை தேடுறதுக்கு எப்படியும் 2 மாதம் கிட்டே ஆயிரும். அதுக்கு மணி அனுப்பணும், அங்கே இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து அந்த செய்கிற எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒர்க்கை வந்து விட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து மணி சேவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இங்கே வந்து ஒர்க்குன்றது வந்து நிரந்தரமே இல்லை. நீங்கள் வந்து எல்லாமே ஓகே, எல்லாமே இதாகிட்டு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? தூங்குறோம், எழும்புறோம், ஒர்க் போகிறோம் அப்படின்னு நிற்க போகிறீங்களா? இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு கோல் ஒன்று வச்சுருக்கோங்க. ஸோ அதை நோக்கி பயணமாக போயிட்டே இருங்க. கண்டிப்பாக இங்கே வந்து எல்லாமே பண்ணலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அந்த வந்து இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் சமாளிக்கணும். அதை சமாளித்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு அந்த காலகட்டம் தான் நீங்கள் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கே ப்ரூஃப் பண்ணும். ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பிரச்சனையாக வராது. நம்ம ஓகே இது வந்துருச்சு, இதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படி வராது. எல்லாமே இப்படி ஒரு 10-15 கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் எல்லாத்தையுமே அட் டைம் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் தான் உங்களுக்கு வந்து நீங்களே உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்துட்டிங்கன்னா யூ வில் பி அ நெக்ஸ்ட் லெவல். அதாவது நீங்கள் வந்து ரொம்பவே ஷைன் ஆகிறதுக்கு இங்கே நிறைய இருக்குது. அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்கள் இங்கே யார் சொல்கிறதுமே கேட்காதீங்க. பல பேர் அப்படி இருங்க, இப்படி இருங்க, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் யார் கேளுங்க, நல்லது சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க. பட் அந்த டிசிஷன் எடுக்கிற பொறுப்பு வந்து உங்கள்கிட்டயே இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் உங்களோட மைண்டை வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்தே குழப்பிக்காமல் யூ வாண்ட் ஸ்டடி யுவர் மைண்ட் செட். உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் இங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் வந்து இல்லை நான் இப்படி தான் இருக்க போகிறேன், எனக்கு இதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டீங்க. யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் செட். அதாவது நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்டடியாக வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு அவசியமான ஒன்று. ஏன்னா உங்களோட மைண்டு சொல்கிறத தான் நீங்கள் கேட்பீங்க. ஒரு சில டைம் நீங்கள் உடஞ்சி விழலாம், என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு கூட தோண வைக்கலாம்.
பட் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி அப்படி தோணும், நாளைக்கு அப்படி தோணும், பட் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு லைஃப் ஒன்று இருக்குது. பட் சில பேர் அந்த ஃபஸ்ட் டேவே எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்து ஓகே நான் இப்படியே போகிறேன் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்துடுவாங்க. ஸோ யூ வாண்ட் டு ஃபைட், அதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்ற ஒன்று. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க, அப்படி இதெல்லாம் நான் சமாளிப்பேன் அப்படின்னா பாரிஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு சர்வைவ். அதாவது பாரிஸ் வந்து இது வந்து உங்களுக்கான இடம் தான். நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை, இன்னொரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு கூட யார் வேணால் வரலாம். இங்கே வந்து சொல்லுவாங்க இந்த சட்டம் மாறிட்டுருக்கு, அந்த சட்டம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் யூ கேன் ஆல்வேஸ் வெல்கம் ஹியர், வந்தாரை வாழ வைக்கும் பூமி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வர்றீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே மோஸ்ட்டாக அதாவது எனக்கு பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். பட் இதெல்லாம் எனக்கு ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கே ஒரு 4 years கிட்ட ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி ஆகிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி அ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரெல்லாம் பாரிஸுக்கு ட்ராவல் பண்ணி மைக்ரேட் ஆகி இங்கே வந்து உங்களோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிங்க. பட் பாரிஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு சர்வைவ் மேன். யூ கேன் டூ எனிதிங் யூ வாண்ட். உங்களோட காலடிகளை முதல் முறையாக எடுத்து வைக்கக்கூடிய தலைமுறையினராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த பாரிஸ் நாட்டுக்கு வரலாம். அதில் ஒரு எந்த வித சந்தேகமே இல்லை. பட் யூ வாண்ட் டு ஃபேஸ் ஆல் த ப்ராப்ளம் மேன், யூ வாண்ட் டு ஃபேஸ் ஆல் த ப்ராப்ளம். அது வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட ஒரு புது மனுஷனை உங்களை உணர வைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்தே இல்லை. பட் நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இல்லை ஐ வாண்ட் டு பி எ கம்ஃபர்டபுள் லைஃப், ஐ வாண்ட் டு பி இன் கம்ஃபர்ட் ஜோன், ஐ டோன்ட் வாண்ட் டு திஸ், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ராங்கான டிசிஷனாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடி அப்படின்னா யுவர் லெக்ஸ் ஹேவ் டு மூவ் இன் திஸ் பிளேஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் டிப்ஸ். பட் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாரிஸுக்கு விசிட் பண்ணவோ இல்லை மைக்ரேட் ஆகவோ நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றது கீழே உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நேமை ஆர் உங்களோட பிளேஸை ஆர் உங்களோட கண்ட்ரியை கீழே கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிங்க. எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் விகே அட் பாரிஸ். பீஸ்.